மாசிமக வழிபாட்டு பலன்கள். மாசி மகத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவதால் ஆண் குழந்தை பிறக்கும். அறியாமல் செய்த பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். மாசி மக ஸ்நானம் செய்வோருக்கு சிவனும் விஷ்ணுவும் உரிய பலன் தர காத்திருப்பர். அன்று புண்ணிய நதியில் ஒரு முறை மூழ்கி எழுவோருக்கு பாவங்கள் விலக்குவார்கள். 2ஆம் முறை மூழ்கி எழும்போது சொர்க்க பேறு தருவார். 3ஆம் முறை மூழ்கி எழும்போது அவர்கள் புண்ணியத்திற்கு ஈடான பலனாக எதை கொடுக்கலாம் என ஈசனே பிரமிப்பார். இந்நீராடல் செய்ய இயலாதோர் மாசி மக புராணம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். அதுவும் புண்ணியமே. மாசி மகத்தன்று கடல் நீராடலாம். அப்போது பூமியில் காந்த சக்தி உண்டாவதால் நீர்நிலைகளில் புதிய ஊற்றுகள் உண்டாகி அதில் காந்த சக்தி கரையும். அச்சமயத்தில் நீராடுவோர் மனமும் உடலும் ஆரோக்கியமாகும். இதை புராணமும் விஞ்ஞானமும் கூறுகிறது. மாசி மாதம் முழுவதுமே புண்ணிய நீராடிட ஏற்ற புனித மாதமாகும். இம்மாதம் தவிர வேறு எப்போதெல்லாம் புனித நீராடலாம் என புராணங்கள் சொல்கின்றன தெரியுமா? அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, 2 அயன காலங்கள், வெள்ளிக்கிழமை, கார்த்திகை, சிவராத்திரி, மாசி மகம், மகாமகம் நாட்கள்தான் அவை. மகாமகம் திருவிழாவை முதலில் துவக்கி வைத்தவர் பிரம்மதேவன். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் புனித நதிகள் யாவும் வந்து கலப்பதாகவும் அன்று புனித நீராடினால் புண்ணிய பேறுகள் பலவும் கிட்டும் என்றும் மகா புராணம் சொல்கிறது. இக்குளத்தில் பிரம்மா, அஷ்டதிக் பாலகர்கள், நவ கன்னியரான கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதா, சரஸ்வதி, காவிரி, குமரி, பயோடினி, சரையு நதிகள் நீராடி புண்ணியம் அடைந்தன. பௌர்ணமி அன்று நீராடுவோருக்கு 7 பிறவிக்கும் நன்மை ஏற்படும். மாசி மாதத்தில் மக பெருவிழா 10 தினங்கள் வரை நடைபெறும். அஸ்வினி நட்சத்திரம் கூடிய நன்னாளில் கொடி ஏற்றம் செய்து 8வது நாளில் தேரோட்டமும், 10ஆம் நாளான மகம் நட்சத்திரம் கூடிய முழு நிலவு நாளில் பஞ்சமூர்த்திகளும் புறப்பட்டு மகாமக தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி நடக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாசி மகம் நாளில் குரு சிம்ம ராசியிலும் சூரியன் கும்ப ராசியிலும் வரும். அந்நாளே மகாமக பெருவிழா. ராமர் ராவணனை வதம் செய்வதற்காக சிவன் அருள் பெற வேண்டி அகத்திய முனிவரின் ஆலோசனையை நாடினார். அம்முனிவர் கும்பகோணம் வந்து சில காலம் தங்கி இத்தலத்திலுள்ள காசி விஸ்வேஸ்வரரை வழிபட்டால் ருத்திராம்சம் பெறலாம் என கூறினார். அதன்படி ராமர் இங்கு வந்து விஸ்வேஸ்வரை வழிபட்டு தன் உடலில் ருத்திர அம்சம் ஆரோகணிக்க பெற்றார். அதன் காரணமாக இவ்விடமும் காரோணம் என பெயர் பெற்றதாக கூறுவர். இதன் பழைய பெயர் திருக்குடந்தை காரோணம்.